வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். வாட் எ ஜாய்! இந்த புதிய வாரத்துல ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள குடும்பமா நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கிறோம்ல, பெரிய சந்தோஷம். இன்னைக்கு மிக முக்கியமா ஆண்டுடைய அன்பு தான்ப்பா எல்லாமே. ஒரு நாள் இந்த வசனத்தை அதிகாலையில் ஆண்டவர் இருதயத்துல கேட்க பண்ணிக்கிட்டே இருந்தார். மார்னிங் 5 o'clock இருக்கும். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எஸ், அன்று ஒரு நாள் முன்னாடி இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து. ஒரு குக்கர் வெடிஞ்சு என் மேல ஃபுல்லா சூப் ஊத்திருச்சு. மிகுந்த கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தேன். நான் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன காயம் கூட எனக்கு ஏற்படாதபடி அவருடைய சிநேகத்தினால் என்னை சிநேகித்து என்னை விடுவிச்சார். ஒரு ஒண்ணுமே ஆகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். அது அடுத்த நாள் காலையில 5 o'clock இந்த வசனத்தை என் காதுகளில் கேட்கிறேன். ஐ வாஸ் கிரைங் ஃபார் 1 hour. இந்த வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பாசமா என் மேல ஆண்டவரே, உங்க மேலே ஆண்டவர் பாசம் வச்சிருக்கிறேன். அவருடைய பாசத்தை விவரமா சொல்லவே முடியாது. அளவிட முடியாத பாசம், நேசம், அன்பு. இயேசுவை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா லவ். எஸ். கிறிஸ்டியானிட்டிய ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அன்பு. இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு தான் நம்மளை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பு தான் நமக்காகவே அவரை இறங்கி வர செய்தது. அவருடைய அன்பு தான் சிலுவையில மறிக்க வச்சது. இது எல்லாமே ஒரே காரணம் தான். இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். இன்றைக்கு என்னுடைய கணவருக்கு அந்த அற்புதத்தை செய்த மாதிரி உங்க வாழ்க்கையில கூட நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கும்ல. அதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய அன்பு இருந்ததுனால தான் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஷீல்ட், அவருடைய பாதுகாப்பின் கரநோய், அவருடைய பாதுகாப்பின் கரம் எத்தனையோ முறை நம்மளை இழுத்திருக்குதுல்ல. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். என்ன ஒரு பாசம் ஐயா, நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். என்ன ஒரு பாசம் ஐயா நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தே, வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தே, என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தே, என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தே. இசையா இது நெசமா, இசையா இது நெசமா. அடுத்த நாள் காலையில ஆண்டவரே உங்களுடைய கரம் தானே என்ன தாங்குச்சு அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அழுது கொண்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, வானத்து நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரை வச்சு சாமி எங்கேயோ வச்சுட்டாருங்க. உங்க பேரையும் என் பேரையும் என்னையும் உங்களையும் தன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அது எப்படி நம்மள கைவிடுவார் ஆண்டவர்? அந்த அன்பு இல்ல. அப்போதான் கண்ணீரோடு கூட இந்த வரிகளை நான் எழுதினேன். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பெயரிட்டு அழைக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஆனா அது எல்லாத்தையும் எங்கேயோ வச்சிருக்காருப்பா. உள்ளங்கையில உன்னையும் என்னையும் வரைஞ்சு வச்சிருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஐயோ, அதை கேட்டுட்டு சாமி இது நெசமா, என் பேரை என்ன உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நெசமா நெசமான்னு கேட்டு அழுத. அப்பதான் அந்த கண்ணீரில் தான் இந்த வார்த்தைகளை எழுத வச்சாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குப்பா அந்த நாள். நீங்க ஆக்சுவலா இது நம்ம ஏசையா இது
நெசமா அப்படின்னு பாடுறோம். ஆனா அன்னைக்கு நீங்க என்ன எழுதுனீங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. எசமா இது நெசமா. அப்ப நான் சொன்னேன் அது பாடுறதுக்கு நல்லா இல்ல, அதனால ஏசையா அப்படின்னு சொல்லி பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னேன், நம்மளுக்கு குப்புசாமி ராமசாமின்னு சொல்ல போறாங்கன்னு சொல்லி நீ சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. உண்மையிலேங்க பெயரிட்டு அழைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கேயோ வானத்துல வச்சுட்டு உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கைகளில் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு யோசிச்சு பாருங்க. பாடலாமாப்பா? வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தே, வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தே, என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர், என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். இசையா இது நெசமா, இசையா இது நெசமா. இப்போ ஒருவேளை ஆண்டவர் பதில் சொன்னா ஆமாப்பா நெசந்தாப்பா அப்படின்னு சொல்றாரு. இது நெசந்தாயான்னு சொல்றாரு. அடுத்த லைன் கூட ஜெசிமா, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அது எப்படி ஒரு மதரால ஒரு தாயால பிள்ளைகளை மறக்க முடியும்? மறக்க முடியாதுதான். ஆனா அந்த சூழ்நிலையில கூட ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் இருப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். He is a God who will never forget us. இல்ல, நம்மள ஒரு நாளும் இன்றைக்கு மறந்து போகிற ஜனங்கள் கூட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளை மறவாத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் மறவாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் தான் அவருடைய அன்பு. ஆமென். எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? அவருடைய கண்ணின் மணியை போல நம்மளை வச்சிருக்கிறாங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். பாடலாமா? தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே, தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே, என்ன தொடுகிறவும் கண்மணிய தொடுகிறானோ, என்ன தொடுகிறவும் கண்மணிய தொடுகிறானோ. இசையா இது நெசமா, இசையா இது நெசமா. அவருடைய அன்பை ஒரே வசனத்துல உன்னால சொல்ல முடியும்னா என்ன வசனத்தை நீங்க சொல்வீங்க? பிள்ளைங்கிட்ட கேட்கலாமா? என்ன வசனம்? ஏசப்பானுடைய அன்பை பத்தி உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் இருக்கு? ஜான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பியூட்டிஃபுல், சூப்பர் சைரஸ். ஜான் 3:16 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சரியான வசனம். அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினது மூலமா தான் இவ்வளவாய் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். அப்படி அன்புனாலே கொடுக்கணும்ப்பா. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவங்க கல்யாணம் ஆன புதுசுல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையே கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மையான அன்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் தன்னையே கொடுத்து. அன்பு வந்து எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா தன்னையே கொடுத்து வெளிப்பட்டு. சரி, ஜான் 3:16 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கூட நீங்க பாக்குறவங்க உங்களுக்குமே அது மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆனா எபேசியர் 3:16, எபிஷியன்ஸ் 3:16 யாருக்கு அது தெரியுமா? மனப்பாடமா நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, நம்ம யாருக்குமே அந்த அளவுக்கு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த வசனத்தை. ஆனா நாங்க அழகான ஒரு வசனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம் எபேசியர் 3:16. அதுல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இதுதான் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். ஏன் உள்ளான மனுஷன் பலப்படணும்னா, ஒரு பழமொழி உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வருதுப்பா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், சட்டியில இருக்கிறது தான் அகப்பைக்கு வரும், சட்டியில இருக்கிறது தான் கரண்டிலேயே வரும். அப்படின்னா உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சாதான்
வெளியில இருக்கிற மனுஷ கிரியைகளை நடப்பிக்க முடியும். Without receiving the strength inside inner man, வெளியரங்கமான கிரியைகளை அவர்களால செய்ய முடியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பர்சனாலிட்டியா, ஏசப்பாக்கு பயந்த பிள்ளைங்களா, அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா அது வெளியில வரணும். அது வந்து எக்ஸ்பிரசிவா வெளியில தெரியணும்னா உள்ள நம்ம ஸ்ட்ரென்தன் படணும். எப்படிங்க ஸ்ட்ரென்தன் படுறது? உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட முடியும்? அதனால தான் கண்டினியூ பண்ணி நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்போ உள்ளான மனுஷன் பலப்படணும்னா கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணரணும். இது வந்து just you cannot see, you have to experience. அதான் அந்த உணர்வு. இது நீ உணரும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய அன்பை பத்தி நீ பேசலாம், ஆண்டவர் நல்லவர்ன்றது எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா நீ உணர்ந்து கொண்டாதான் உள்ளான மனுஷன் பலனடையும். அப்ப அந்த அன்பை நீங்க ருசிச்சு பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Yes, you have to experience. ஆப்பிள் நல்லா இருக்குது, புளியங்காய் புளிப்பா இருக்குது, தேங்காய் இனிப்பா இருக்குதுன்னு சொல்லணும்னா அது சாப்பிட்டு பார்த்தா தானே யார் தெரியும். நம்ம சொல்றது சொல்லலாம், நாங்க எவ்வளவு வேணாலும் உங்ககிட்ட பேசலாம். இப்ப நாங்களும் எங்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லலாம்? ஏசப்பா ரொம்ப அன்பானவர், அவருடைய அன்பு இப்படி அப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா அவர்களா உணர்ற வரைக்கும் அவர்களுடைய இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆகாது. இல்ல எங்க மம்மி சொன்னாங்க, டாடி சொன்னாங்க, இப்படிதான் அவங்களுடைய மனசுல இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ரென்தன் அடையணும்னா, பலப்படணும்னா நீங்க பர்சனலா இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ளணும். அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா பைபிள்ல அவருடைய அன்பின் அகலமும் நீளம் ஆழம் உயரத்தை உணர்ந்து கொள்ளணும். இந்த 4 விஷயத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இன்னைக்கு 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஜெசிமா. ஃபர்ஸ்ட் 2 விஷயம் என்ன கரண்? அன்பின் அகலம் நீளம். வெல் செட் கரண். அன்பின் அகலம். ஆண்டவருடைய அன்பு அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் லைக் தட் சொல்லல, வசனத்தின்படி அகலம் நீளம். அப்ப அகலம்னா எப்படி சொல்வீங்க நீங்க? பொதுவா அகலம்னா என்னன்னு சொல்வீங்க? அகலம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றோம்னா width இல்ல, width. ஒரு பொருளுடைய அகலம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அளக்கணும், மெஷர் பண்ணணும். ஸோ அகலத்தினுடைய டெஃபினிஷனை போய் நாங்கள் வாசிச்ச பொழுது ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு இடையில் உள்ள தூரத்திற்கு பேரு தான் அகலம். From one side to the other side, இந்த 2 பக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேரு தான் அகலம். இத சாதாரணமா நம்ம சொல்லிடலாம்ப்பா. ஆனா ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை நம்ம சொல்லும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா, ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சைடுல இருந்து இன்னொரு பக்கம் மறுபக்கத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் இயேசுவின் அன்பின் அகலத்தை குறிக்குதுன்னா இதுல இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல, அப்ப 2 பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் மறுபக்கம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை குறித்து நம்ம நல்லாவே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரோட இருந்தவர் தெரியுமா? எப்படி இருந்தவர் தெரியுமா? அவரு எப்படி இருந்தவர் தெரியுமா? பிதாவோட கூட இருப்பத கொள்ளையாடின பொருளா, அதாவது வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர்ல பிதாவோடு கூட சமமாயிருப்பத. He is so powerful. He is the almighty God. அங்க அவரோடு கூட அவருடைய குமாரனா மகிமையிலே அவருடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறது ஒரு பக்கம். அங்கதான் அவர் இருந்தார். இல்ல, யோவான்ல நம்ம வாசிக்கிறோம்ல, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? இயேசுதான் அந்த வார்த்தை. அவர் வார்த்தை இல்ல, அவர் வார்த்தையானவர். ஆமென். He is word personified. ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே,
சமமா இருக்கிற பக்கம். எங்கேயோ இருக்குதுங்க. ஆனா ஆனா அவர் அந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கத்துக்கு வந்தாரு? வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர்ல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் மாறினார். யோசிச்சு பாருங்களேன், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும், அரியணையில வீற்றிருக்கிறவர் உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்க மேலயும் என் மேலயும் வச்சிருக்கிற அன்பிற்காக முன்னணைக்கு வந்தார் பாத்தீங்களா? இந்த பக்கத்துக்கு வந்தார் பாத்தீங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும், அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். இது நீ just like that ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம்ப்பா. இது சொல்லும்போது எனக்கு I am remembered of the story. எனக்கு இந்த கதை ஞாபகம் வருது. பிகே மகானந்தியா அவர் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் இருந்தார். he is basically a artist. ஒருத்தரை பார்த்து அப்படியே வரைஞ்சிருவார். அப்படி படம் வரைகிறவராக இருந்தப்போ டெல்லியில் படிக்கிறதுக்கு போனார். அப்போ ஒரு பொண்ணை பார்க்குறார். பார்த்த உடனே அந்த பொண்ணை அப்படியே வரைகிறார். வரையும் போதே அவருடைய இருதயத்தில் அந்த பொண்ணுடைய முகத்தை வரைஞ்சிட்டார். என்ன லவ்ஸ் தான். ஆமா, அந்த அம்மா அங்க வந்தாங்க, பழகுனாங்க, பேசினாங்க. அந்த அம்மா யாரு தெரியுமா? யாரு? அவங்க ஒரு இந்திய நாட்டு பெண் கிடையாது. அவங்க ஸ்வீடன்ல இருந்து வந்த ஒரு பெண்மணி. கரெக்ட். சோ நம்ம ஊர்ல சொல்லணும்னா ஒரு ஃபாரினர், ஒரு மிஸ்ஸியம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல. மிஸ்ஸியம்மா தான் சொல்லுவோம். ஆமா, மிஸ்ஸியம்மா தான். she was a white lady. அவங்க டெல்லிக்கு வந்திருக்காங்க ஒரு சுற்றுப்பயணத்திற்காக. இந்த பிகே மகானந்தியா அவரை பார்த்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காதல். கண்டதும் காதல். ஆமா. இப்போ என்னன்னா எவ்வளவு நாளுங்க ஸ்வீடன்ல இருந்து வந்து இந்தியால இருக்க முடியும்? முடியாது. போய் தானே ஆகணும். திரும்பி போயிட்டாங்க. இவருக்கு அவங்கள பிரிஞ்சு ஒரு பெரிய ஒரு கஷ்டம். எப்படியாச்சும் அவங்கள திருப்பி பார்க்கணும்னு ஆசை. ஆனா அவருக்கு ஆசை இருக்குது, கையில காசு இல்ல. so he decided to give up everything to buy a cycle. ஒரு சைக்கிள் வாங்குவதற்காக எல்லாத்தையும், அது அவர் ஒரு பேசிக்லி ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து, ஒரு எளிமையான ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவர். அவர்கிட்ட ஒரு ஃப்ளைட் டிக்கெட் பிடிச்சி ஸ்வீடனுக்கு போற அளவுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கினாருங்களாங்க. வாங்கி டெல்லியில இருந்து மனுஷன் சைக்கிள்லயே ஸ்வீடன் நாடு வரைக்கும் சென்றிருக்கிறாருன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. It took around 5.5 months for him. அப்படியே இந்த லேண்ட் வழியாகவே, பாகிஸ்தான் வழியாக, கசாகிஸ்தான் வழியாக அப்படியே யூரோப்ல போய் ஸ்வீடன் நாட்டில் போய் சேர்ந்து தான் ஆசைப்பட்ட அந்த மகளை பார்ப்பதற்காகவே. If a man could travel so long, can you imagine எந்த அளவுக்கு தெய்வம் நம்ம மேல அன்பு வச்சிருந்தாருன்னா, வானத்துல இருந்து மறு பக்கத்துக்கு வந்திருக்கிறாருன்னா இதுதாங்க நிஜமான அன்பு. இந்த அன்புக்கு காரணமே he loves you so much, he needs you so much. அது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு அவருடைய அன்பு வேணுங்க. ருசிச்சு தான் பாருங்களேன். எதையோ ட்ரை பண்றோம். ஒரு பேனா வாங்கணும்னா எழுதி பார்க்குறோம், ஒரு சட்டை வாங்கணும்னா போட்டு பார்க்குறோம், ஒரு கார் வாங்கணும்னா ஓட்டி பார்க்குறோம். ஒரு கடவுளை ருசிச்சு பாருங்க. ருசிச்சு பாருங்க. இந்த அகலமான அன்பை ஒரு பக்கத்துல இருந்து மறு பக்கத்துக்கு உனக்காகவே வந்திருக்கிறாருங்க. அதுதான் அவருடைய அன்பின் அகலம். வானத்தை விட்டு பூமிக்கு வந்தவர். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. இயேசு மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. That's Jesus. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். நம்ம தேடி போகலங்க, நம்மளை தேடி வந்த தெய்வம் எல்லாவற்றையும் விட்டு
பிதாவோடு கூட சமமா இருப்பதை விட்டு விட்டு நமக்காக இறங்கி வந்த அந்த அன்பு தான் அந்த அன்பின் அகலம். ஆமென். அப்போ இந்த நீலம் குறிச்சு வாசிக்கும் போது, நீலம் அப்படின்னாலே 2 அர்த்தம் இருக்கு அதுக்கு. நீலம், எனக்கு உடனே நீலம் ஞாபகம் வந்துச்சு. நீலம் சொல்றது அது இல்லப்பா, அது நீலம், லா சின்ன ல. இது வந்து ல பெரிய ல. அது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல இந்த பசங்களுக்கு தமிழ் சொல்றதுக்குள்ள. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்போ கடைசியா நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோமே, என்னேசரே, சின்னவர் எப்படி பாடினாரு, என்ன நம்புங்கப்பா உமக்காய் வாழுவே. லூ கிடையாது தம்பி, ரு. எங்க சொல்லு, அங்க சொல்லு, வாழுவேன் சொல்லு, வாழுவேன். வாழைப்பழம் சொல்லு, வாழைப்பழம். வாழைப்பழம். வாழ வாழைப்பழம். பிள்ளைங்களுக்குலாம் லாக்கும் ழாக்கும் வித்தியாசமே. தமிழ் ஒரு அழகிய மொழி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அழகிய மொழி. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் தான் தமிழ்ல. உண்மையிலேயே ஆண்டவர் நம்மள ஏன் அமெரிக்கால பிறக்க வைக்கல, இங்க பிறக்க வச்சிருக்கிறாருன்னா நம்மை கொண்டு இந்த பகுதியிலே இந்த தலைமுறைக்கு பயன்படுத்த முடியும். அப்ப நம்மள தமிழனா பிறக்க வச்சிருக்கிறாருன்னா இட்ஸ் காட்ஸ் பிக்கெஸ்ட் ஒரு வில், ஒரு திட்டம். அதனால நம்ம தமிழ் என்ன பண்ணணும், சந்தோஷமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜ் இது, சந்தோஷமா கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஆமென். இந்த நீலம் அப்படின்னு சொன்னா, நீலம், நீலம்னா நீலம் ப்ளூ கலர் சொல்லலாம். நீளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருளினுடைய நீளம் அப்படின்னா ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் இது அகலம் மாதிரி தான் இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அகலம். ஆனா நீளம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, டியூரேஷன். ஆமால, அந்த படம் எவ்வளோ நேரம், how many hours, how long is the movie அப்படின்னு கேட்போம்ல. ஒரு சர்ஜரி, ஒரு ஆபரேஷனுக்குள்ள போனோம்னா அந்த லென்த் ஆஃப் தி ப்ரொசீஜர் என்ன, எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ நீங்கள பார்த்து நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் இவங்க பேசுவாங்க நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோம். அப்போ ஒரு டியூரேஷன், ஒரு லென்த், how long அப்படிங்கிற அந்த क्वेश्चனை ஆன்சர் பண்றது தான் அந்த லென்த். அப்போ இப்போ ஒருவேளை அன்பின் நீளம், ஏசப்பானுடைய அன்பின் நீளம் அப்படின்னா how long will he love us? இந்த கேள்விக்கு எப்படிப்பா பதில் சொல்றது? நீ பிறக்கும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற, உன் தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் நீ உருவேறுபடும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். தாவீது சொல்றான், உன் சார்பில் நான் பிறந்தேன்னு சொல்றேன். இந்த அன்பு நமக்கு முன்னாடியே நம்ம அப்ப நேசிக்க ஆரம்பிச்சவரு இன்னைக்கும் நேசிக்கிறாரு, இனிமேலும் நேசிப்பாரு. அந்த அன்பு தாங்க, அந்த அன்புல மூழ்கணும், அந்த அன்புல மறையணும். இந்த அன்பு, இந்த நீளமான அன்பு எவ்வளவு நாளா நம்மள நேசிக்கிறாருன்னு கேட்டா, உலக தோற்றம் முதல்ல இருந்தே நம்மள நேசிக்கிறாரு. இன்னொரு அழகான ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். இதுல ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவருடைய மரணம் நெருக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று. முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் சொல்லுங்க, till the end. அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய எண்ட் வரைக்கும் கூட அவர் அன்பு வச்சார். கரெக்டா? ஏன்னா லாஸ்ட் மினிட், இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல அவர் மரிக்க போறாரு. பக்கத்துல இருக்கிற கள்வனை பார்த்து அவனை நேசிச்சதுனாலதான் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அங்கேயும் அவருடைய அன்பு வெளிப்படுத்து. பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லைங்க, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவோட கூட ஒரு அழகான ஒரு இடத்துல அவர் வீற்றிருக்கிறார். அவர் நமக்காக காத்திருக்கிறார் மணவாளனாக. அவருடைய அன்பு forever and ever and ever, யுக யுகமா அவரோடு கூட நம்ம வாழ போறோம். அதுக்கு அடையாளமா தான் அவர் என்ன பண்றாருன்னா, 6 நாள்ல படைச்ச உலகமே இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் போய் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த 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 ஆயத்தை எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் அவரோடு கூட யுக யுகமா வாழணுன்றதுக்காக தான். அங்கிருந்து இங்க வந்ததுக்கு ரீசனே நம்மளை திரும்பவும் இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்காக தான். இந்த அன்பின் இந்த நீளம் இவ்வளவு நாள் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரே ரீசன், அந்த அன்பின் மகிமைக்குள்ள நம்ம வரணுன்றதுக்காக தான். ஆமென். இன்றைக்கு நம்ம அவர் எவ்வளோ நம்மள how long will he love us அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, ஆன்சர் forever
and ever and ever. Amen. உம்மையே சார்ந்து கொண்டு பரிசுத்தம் காத்து கொண்டு சியோனில் முகமுகமாய் காண நானும் வாஞ்சிக்கிறேன். சியோனில் முகமுகமாய் காண நானும் வாஞ்சிக்கிறேன். Son of God became Son of Man so that sons of man can become sons of God. Amen. இது செய்யறது அவருடைய அன்பு தான். அன்பு. இந்த அன்பின் அகலம் நீளம் வானத்திலிருந்து ஆரம்பிச்சு அழகா பூமியில வந்து பூமியிலிருந்து ஆரம்பிச்சு மீண்டுமாய் பரலோகத்துல போய் நம்மளை கொண்டு சேர்க்க தான் இந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் இன்றைக்கு உணர்ந்து உள்ளான மனுஷனில பலப்படலாம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய அன்பின் அகலம் நீர் எங்களுக்காய் அப்பா பண்ண கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் அப்பா, பிதாவோடு கூட சமமாய் இருப்பதை பெருசா நினைக்காம எங்க மேல வச்சிருக்கிற அன்பை பெருசா நினைச்சு எங்களுக்காய் அப்பா பரலோகத்தை விட்டு அப்பா இந்த பூலோகத்துக்கு வந்த தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யுக யுகமாய் ஆண்டவரே தாயின் கருவில ஆரம்பித்த உம்முடைய அன்பு யுக யுகமாய் எங்க மேல இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்களுக்காக அதே அன்போடு மணவாளனாய் காத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் உணரும்படியாய் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். If you are blessed by this program, உங்களுக்கு சாட்சிகள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா, இல்ல புதிய தலைப்புகளை நான் உங்களை சந்திக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய சாட்சிகளை, புதிய தலைப்புகளை எங்களுக்கு அனுப்பும்படியாய் நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். God bless you. வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தே, வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தீர். என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். இசையா இது நிசமா, இசையா இது நெசமா. என்ன ஒரு பாசம்